ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆமென் ஆமென். அப்படி சற்று உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை, அவர் நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் உங்க இருதயத்திலே சிந்தித்தவர்களாக. ஆமென். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள், ஆனால் எந்த தீமைக்கும் விட்டு கொடுக்காமல் வெள்ளம் போல சத்துரு வந்தான். சத்துருவின் கிரியைகளுக்கோ சூழ்ச்சிகளுக்கோ நம்மை விட்டு கொடாமல் கிருபையாய் இதுவரை கத்த கண்ணின் கண்மணி போல காத்து நடத்தி கொண்டு வந்தா. ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஜீவனோடு காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளை காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துகள், இந்த ஆபத்துகளில் எல்லாம் நாங்கள் தப்பி பிழைப்போமோ என்கிறதான கேள்வியோடு நின்றோம். ஆனால் தப்பி பிழைக்க வைத்தீர் ஆண்டவரே. எங்களோடு உடன் பயணித்த அநேகர் இன்றைக்கு இல்லை. ஆனால் எங்களை நீர் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசோடு உங்க நாமத்தை திரும்பவும் மறுபடியும் மகிமைப்படுத்தும்படியாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே. நீ செய்த நன்மைக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நல்ல ஆகாரத்தை நமக்கு தந்தார். அல்லேலூயா. யார் வீட்லயாவது ஆண்டவர் ஆகாரத்துக்கு குறைவு வைத்தாரா? இல்லை. ஆமென். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவது இல்லை என்கிற வார்த்தையை அப்படியே நம்முடைய குடும்பத்திலே செய்து ஆசீர்வதித்து நடத்தினார். அநேகருக்கு நான் விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்தில் அநேகருக்கு கர்த்தர் புதிய வீடுகளை கொடுத்தார். வீடே இல்லாமல் ஓட்டு வீட்லையும் கூரை வீட்டில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் 2 மாடி வீட்டில் நல்ல அழகான வீட்டை கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கைகளை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அநேகருக்கு கற்பத்தின் கனிகளை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. அநேக குழந்தைகளை கரத்தில் எடுத்து பெயர் வைக்கிறதுக்கு இந்த வருடத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஜெபித்தோம். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல திருமண வாழ்க்கைகளை ஒழுங்குபடுத்தி தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எத்தனையோ ஆபத்துகள், விபத்துக்கள், ஆக்சிடென்ட். நமக்கு விபத்து வந்த அன்னைக்கு இன்னொரு செய்தி வருது, அந்த நபர் மரித்தே போனார் அப்படின்னு. ஆனால் விழுந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மை கை தூக்கி எடுத்தது, ஜீவனோடு இன்றைக்கு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்ததினால் மாத்திரமே. ஆமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன செய்ய வேணும்னு தெரியாம நின்று சிந்தித்து குழம்பி கொண்டிருந்த அநேக சூழ்நிலைகளில இதுதான் வழி, இப்படி செய், இந்த வழியா போ, இந்த காரியத்தை நடப்பி என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் போதித்து நடத்தி ஆலோசனை தந்து ஒரு தகப்பனை போல தாயை போல இதை செய் இதை செய்யாதேன்னு கர்த்தருடைய கரம் மட்டும் நமக்கு அனுகூலமாயிருந்து நம்மையும் நம்முடைய சபையும் நடத்தி கொண்டு வந்தது. நம்மையும் நம்முடைய சபையும் கர்த்தருடைய கரம் மாத்திரமே அனுகூலமாயிருந்து நடத்தி கொண்டு வந்தது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? கர்த்தர் ஜீவனோடு இன்றைக்கு வைத்திருப்பதே பெரிய அதிசயம். ஆமே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்யலைன்னு யாருமே சொல்ல முடியாது. அநேகருடைய நாவுகள் சொன்னதை நான் கேட்டேன். நான் இறந்துருவேன், செத்து போயிருவேன், அப்படி எனக்கு ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆனாலும் உண்மை ஆமே அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறார். எனவே நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
சத்தம் உயர்த்தி பாடுவோமா? எத்தனை நன்மைகள், நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள். நல்ல கரம் தட்டி அப்பாவை பார்த்து ஆமென் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள். ஹல்லேலூயா. பலவீன நின்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீன நின்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ. ஐயா எத்தனை நன்மைகள். நல்ல கரம் தட்டி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா. நல்ல கரம் தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் விவனமாய் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் முதல் பகுதியிலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதே போல கர்த்தர் இந்த வருடத்தில் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். பாருங்க, எத்தனையோ பண தேவைகள், பண தேவையின் மத்தியில் நாளைக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இந்த தேவை எனக்கு இருக்கேன், நான் எப்படி ஆண்டவரே இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படும்? தேவ சமூகத்தில் இருதயம் எதையெல்லாம் கொடுத்து கதறினதோ அந்த காரியத்திலெல்லாம் அதிசயமாய் ஆச்சரியமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ நாளுக்கு முன்னாடி எங்கேயோ கொஞ்சம் காசு வச்சிருப்போம், அது வச்ச இடம் நமக்கே மறந்து போயிடும். ஆனால் அந்த தேவை இக்கட்டான சூழ்நிலை வரும்போது திடீர்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்தா அந்த பணம் வெளியில் டொபார்னு வந்து, எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாள் திகச்சு நிற்கும் போது இந்த பணத்தை கொண்டு இப்படி சந்திக்கணும், எந்த மனுஷனிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன் சாட்சியா, இந்த வருடத்தில் கர்த்தர் நடத்தினது யாவும் அதிசயம். இந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் நிற்கும்போது எங்கள் ஊழியத்தில், நம்ம ஊழியத்தில் கர்த்தர் இப்படியெல்லாம் திருப்புமுனையை கட்டளையிடுவாரா, இப்படியெல்லாம் அதிசயம் நடக்குமா? ஆனால் ஒரு ஊழியக்காரர் தீர்க்க தரிசனமாக என்னிடத்தில் சொன்னார், எனக்கு ஜெபிக்கும் போது, நீங்கள் அறியாத ஜாதிகளும் ஜனங்களும் உங்களை தேடி வந்து தேவனை பணிந்து கொள்வார்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு அப்படியே சந்தேகம்.
ஏதோ சொல்றாரு சொல்லட்டும் அப்படின்னு. ஆனா இந்த வருடம் முழுவதும் நான் அறியாதவர்கள், முகம் தெரியாதவர்கள் எங்கெங்கோ இருந்து, தமிழ்நாட்டில் எத்தனையோ பகுதிகளில் இருந்து தேடி வந்து இந்த இடத்துல வந்து செபித்து விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று சென்ற ஆத்துமாக்கள் அநேகம் உண்டு. அதிசயமாய் ஊழியத்தில் கத்த திருப்பு முனையை இந்த வருடத்தில் வைத்திருந்தார். எங்க குடும்ப வாழ்க்கையில கத்த திருப்பு முனையை இந்த வருடத்தில் வைத்திருந்தார். என் பிள்ளைகளுடைய காரியத்தில் கத்தர் அதிசயமான செயல்களை செய்து கொண்டே வந்தார். எல்லாமே ஆச்சரியம், எல்லாமே அதிசயம். ஆமீன். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், அதை விவரிக்க முடியவே முடியாது. எனவே கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. நீ செய்ய அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை. இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா அமேன். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அமேன். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு ஆபத்து நேரிட்ட சமயத்தில் கர்த்தர் எனக்கு துணையாயிருந்து என்னை காத்து அவருடைய கரம் என்னை ஆதரவாக இருந்து நடத்தினபடியினாலே அவருக்கு நான் நன்றி பலிபீடம் கட்டப்போகிறேன், அவருக்கு நன்றி செலுத்த போகிறேன் என்று சொல்லி யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பெத்தேலுக்கு நடந்து வருகிறான். பெத்தேலுக்கு நடந்து வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வாருங்கள் பெத்தேலுக்கு போவோம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்து வந்த வழியிலெல்லாம் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்று தன் குடும்பத்தோடு வந்து பெத்தேலிலே வந்து நின்றான் யாக்கோபு. அதே போல அன்பு தேவ ஜனமே, அமே, நீ நடந்து வந்த வழிகளிலெல்லாம் உன்னோடு கூட இருந்த உன் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக, பலிபீடம் கட்டும்படியாக இந்த பெத்தேல் என்கிற இடத்துல வந்து நிற்கிறார். இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், இது ஏல் பெத்தேல். ஆமீன். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். யாக்கோபை தேவன் சந்தித்த இடம், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திக்கிற இடம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். யாக்கோபு தேவனுக்கு பலிபீடம் கட்டி அதிலே பலி செலுத்தி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்ட உடனே கர்த்தர் மறுபடியும் யாக்கோபுக்கு தரிசனமாகி, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாய், ஆமே, உன் ஜாதிகளை பற்பல ஜாதிகள் ஆக்குவேன், ஆமே, ராஜாக்களும் முன்னிடத்திலிருந்து பிறப்பார்கள் என்று சொல்லி, ஆமே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இப்போது உன்னுடைய தேவனா இருக்கிறேன், உன்
சந்ததிக்கு இந்த பூமியை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன் நன்றி பலிபீடம் கட்டின அதே நேரத்திலே ஆண்டவர் தரிசனமாகி திரும்பவும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு நன்றி பலிபீடம் அந்த பலிபீடத்தை கட்டின உடனே ஆமே கொஞ்ச நாளைக்குள்ளே ராகேல் யோசேப்பை பெற்று கொடுக்கிறா. மலட்டு கர்ப்பங்களை எல்லாம் ஆமே பிள்ளை தாட்சிகளாய் கர்த்தர் மாற்றிவிட்டா. ஆமே ஆமே பிள்ளை பெறாதவளை கர்த்தர் பிள்ளையை பெற்றெடுத்து கரத்திலே கொடுக்கும்படியா புதிய நன்மைகளை ஆண்டவர் துவங்க பண்ணினார். அதே போல இந்த நல்ல நாளிலே தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்து நிற்கிற ஆத்துமாவே சொல்லு ஆண்டவரை பார்த்து, நான் வந்த வழிகளிலெல்லாம் என் கூடவே நீர் இருந்தீர் ஆண்டவரே. ஆமே எனக்கு ஆபத்து நேரிட்ட நேரத்திலே நான் செய்த விண்ணப்பத்தை எல்லாம் நீர் கேட்டு நான் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் என்னோடு நீர் கூட இருந்தீரப்பா. அதற்காக நன்றி பலிபீடம் கட்ட வந்திருக்கிறப்பா. உங்க இருதயம் கர்த்தருக்கு பலிபீடமாகட்டும். உங்க இருதயம் கர்த்தருக்கு பலிபீடமாகட்டும். எதை எதை தேவனுக்கு கொடுத்து செலுத்த வேண்டும் என்று நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகள் உங்கள் நாவின் வார்த்தைகளிலிருந்து புறப்பட்டு உங்க இருதயமாகிய பலிபீடத்தில் அவைகள் வைக்கப்படட்டும். சகோதரி, உன் நாவிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட்டு உன் இருதயமாகிய பலிபீடத்தில் அந்த நன்றி பலி செலுத்த வைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆமே நீ யாரும் இல்லாமல் அனாதையாய் கைவிடப்பட்ட நேரத்தில் நான் உன் கரத்தை பிடித்தேனே, நான் உன்னை நடக்க துவங்கினேனே, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நேரத்தில் நான் உதவி ஆற்றி தேற்றி அரவணைத்து கொண்டு வந்தேன். எனக்கு நன்றி செலுத்துகிறாயா? எனக்கு நன்றி நிறைந்த இருதயம் உனக்கு இருக்கிறதா என்று பார்க்கும்படியாய் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு வந்திருப்பது கர்த்தருடைய பெத்தேலுக்குள்ளாய், நீ நிற்பது ஆண்டவருடைய பலிபீடத்திற்குள்ள. இன்றைக்கு சரியாய் நன்றி பலிபீடம் கட்டுகிறவர்கள், சரியாய் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துகிறவர்களை கர்த்தர் திரும்பவும் சந்தித்து ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே திரும்பவும் கர்த்தர் உன்னை சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஆமே உனக்கு தந்த வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டி வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்துகிறதை பார்ப்பாய். அந்த வாக்கு தத்தங்கள் இதோ இந்த மாதத்திலே ஹல்லேலூயா ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் உங்கள் நடுவிலே எழுந்தருளியாயிற்று. எத்தனைவே நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே, அதிசயம் செய்தீரே. சொல்லுவோமா? ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆமே நன்றி என்று நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா.
நல்ல கரம் தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். எத்தனை ஆபத்துகளில் இருந்து என்னை காத்தீர் ஆண்டவரே. நான் மரித்து போவேனோ என்று பயந்தேன். ஆனால் மரணம் என்னை தொடாதபடி, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. ஆனால் மரணம் என்னை சேதப்படுத்தாதபடி ஜீவனோடு என்னை காத்தீரப்பா. எனக்கு வந்த பலவீனத்திற்கு நான் என்றோ மரித்து போக வேண்டியவன். எனக்கு இருந்த சுகவீனத்திற்கு நான் என்றோ மரணத்தை காண வேண்டியவன். ஆனா மரணம் என்னை தொடாமல் என்னை காத்தீரே, காத்தீரே. நன்றி அப்பா. ஆபத்தில் எனக்கு துணையா இருந்தீரே, ஆபத்தில் எனக்கு அடைக்கலமா இருந்தீரே. என் பாதங்கள் கல்லில் இடராதபடி உடைய தூதர்களை கொண்டு தாங்கினீரே, தூதர்களை கொண்டு ஏந்தினீரே. ஆமே, நான் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கரம் எனக்கு தாங்குதலா இருந்தது. என்னை நடத்தினது உம்முடைய கரம், எனக்கு அனுகூலமா இருந்தது கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? மகிமையானவர், மகிமையானவர். ஆமென், ஆமென், ஆமென். உடைய கரத்தின் நிழலுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கரத்தின் நிழல் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை சூழ்ந்திருந்தது ஐயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. உடைய வலது கரம் எங்களை நடத்தினது. ஆமென். எங்கள் பிரயாணங்களில் எல்லாம் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கண்ணின் கண்மணியை போல காத்தீர், காத்தீர், காத்தீர். வியாதிகள், பலவீனங்கள், ஆமென், நோய்கள் வந்த சமயங்களில் எல்லாம் சுக வைத்தியராய் இருந்தீர். சுகப்படுத்துகிற நல்ல வைத்தியராய் எங்களோடு கூட இருந்தீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்க இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். அப்பா, அப்பா, நன்றி அப்பா. இதுவரை காத்தீர் ஆண்டவரே. ஆமே, என்னை நீர் இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, என் பிள்ளைகள் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். இதுவரை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். இதுவரை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். இதுவரை கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் முன்பதாக வெட்கப்பட விடலையே. எந்த மனுஷன் முன்பதாக என்னை தலை குனிந்து நிற்க விடல ஆண்டவரே. என்னை கையேந்தி நிற்க விடல ஆண்டவரே. என்னை அநேகருக்கு கொடுக்கும்படியாய் வைத்து, அநேகரை தாங்கும்படியாய் வைத்து, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை
வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் தோடி நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நாள்தோறும் அப்படி கரம் தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமே. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. நம்மோடு உடன் இருந்து நடத்தின தேவனுக்கு மகிமை. எங்களோடு கூட இருந்த ஆத்தும நேசருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். அம்மே, உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பலத்த கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்தவருடைய கரத்துக்களே எங்களை தருகிறோம். எங்களை விசாரித்தவருடைய கரத்துக்குள்ளே எங்களை தருகிறோம். எங்கள் மீது நினைவாயிருந்த எங்கள் நல்ல தேவத்துடைய கரத்திலே எங்களை தருகிறோம். எங்கள் மீது நினைவாயிருந்தீர் ஆண்டவரே, எங்கள் மீது ஆத்மாயிருந்தீர். உம்முடைய கரம் எங்களுக்கு ஆதரவாய், உம்முடைய கரம் எங்களுக்கு அனுகூலமாய், தேவனுடைய கரம் எங்களுக்கு அனுகூலமாய் எங்களோடு இருந்தபடியா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரகதஷகைலே ரெதலேரேனா ரிகபல துரகசியாத்துனரோதரா ரிகபல பௌஷந்துராதரகசியா ரிகலேதேரேகே மனஷந்துராதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. உணர்ந்து உணர்ந்து உணர்வுள்ள இருதயத்தோடு நெல்ல ஆத்துமாவே. ஆமே. பஞ்ச காலத்திலெல்லாம் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கினார் அல்லவோ. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பஞ்ச நாட்களிலெல்லாம் உனக்கு கொழுமையானவைகளை தந்து உன்னை திருப்தியாக்கினார் அல்லவோ. ரிகபல ஷிகலரனா ரிகதரனா. ஆபத்து கிட்டி இருந்தது, ஆபத்து கிட்டி இருந்தது. ஆனாலும் ஆபத்திற்கு உன்னை விட்டு கொடாம அதிசயமாய் நடத்தி வந்தார் அல்லவோ. ரிகதரனரஷே. ஆமென். மரண படுக்கைக்குள்ளாய் சென்றவர்கள் அநேகர். ஆனால் மரண படுக்கையை மாற்றி போட்டு பலத்தோடு இன்றைக்கு நிறுத்தினார் அல்லவோ. கண்ணீரோடு அவருக்கு நன்றி செலுத்து, கண்ணீரோடு அவருக்கு நன்றி செலுத்து. மருத்துவ காவலுக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கலையே, மருத்துவ காவல்ல உன்னை ஆண்டவர் விட்டு கொடுக்கலையே. மருந்து மாத்திரைகள் கைவிட்ட நேரத்திலும் கர்த்தர் உன்னை கைவிடலையே. ஆமே. மருத்துவர்கள் உன்னை கைவிட்ட நேரத்திலும் தேவன் உன்னை கைவிடல. எத்தனை பாவ கட்டுகள், எத்தனை சத்துருவின் போராட்டங்கள், எத்தனை உபத்திரவம், மனிதர்களுடைய நிந்தை, மனிதர்களுடைய அவமானங்கள் எல்லாவற்றின் நடுவில் இருந்து கர்த்தர் உன்னை கைதூக்கி மீட்டெடுத்தாரே. அதை நினைத்து அதை நினைத்து அதை நினைத்து தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை, சகோதரி நீ தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை அநேக இருந்தது.
ஆனா உன்னை தனிமையா விடாமல் உன் கரத்தை ஒரு நபர் உறுதியாய் பற்றி பிடித்திருந்தார். ஆமே, ஒரே ஒரு கரம் மாத்திரம் நீ தனிமையாய் நின்ற நேரத்தில் உன்னை உறுதியாய் பற்றி பிடித்திருந்தது. ஆமே, எனக்கு யாரும் இல்லையே, நான் தனியாய் அனாதையாய் நிற்கிறேனே என்று நீ புலம்பின சமயங்களில் எல்லாம் உன்னோடு கூடவே ஒரு கரம் உறுதியாய் இருந்தது. உன்னை விட்டு விலகாமல் உன்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்பிக்கையை தந்து தைரியப்படுத்தி தக்க சமயத்திலே உனக்கு நல்ல உற்சாக துணையாய் இருந்து கர்த்தரே உன்னை நடத்தினாரே. அதை நினைத்து துணையாளரே 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 ரிகரதல ஸ்ரீகலரணா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நாம நன்றி செலுத்தணும் அப்படின்னா ஒரு நபருக்கு உண்மையாகவே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ரொம்ப நல்லவரா இருந்தார் என் வாழ்க்கையில. ஆபத்துல எல்லாம் எனக்கு நல்லவரா இருந்தாரு. தகப்பனும் தாயும் கைவிட்டார்கள். என்னை பெற்றவர்கள் என்னை மறந்தார்கள். என் குடும்பத்திற்கு நான் ஆகாதவன், வேண்டாம் என்று தள்ளப்பட்டேன். உடன் பிறந்தவர்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டேன். ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் இதுவரை என்னை கைவிடல, இதுவரை என்னை கைவிடல. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இதுவரை அவர் என்னை கைவிடல, இதுவரை அவர் என்னை கைவிடல, இனிமேலும் அவர் கைவிட போவது இல்லை, இனிமேலும் அவர் என்னை கைவிட போவது இல்லை. முதல்ல நன்றி செலுத்தணும்னா அவருக்கு தான். சற்று சிந்தித்து பாருங்க. அநேக சூழ்நிலையில அவர் கண்களுக்கு முன்பதாக நான் நல்லவனாய் நடக்கல. அநேக சூழ்நிலையில அவரையும் வேதனைப்படுத்துகிறது போலதான் நான் நடந்தேன். என் சொந்த இஷ்டத்துல என் விருப்பமான பாதையில நடந்துட்டே இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் மனுஷன் வெறுத்தாலும் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அவர் வெறுக்கல, அவர் தள்ளல. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எல்லாரும் நான் நன்றி செலுத்தணும்னா அவருக்கு மட்டும்தான். என்னுடைய நன்றிகள் அவருக்கு மட்டும்தான். என்னுடைய நன்றிகள் அவருக்கு மட்டும்தான். அநேக மனிதர்களை உதவி செய்யும்படி கொண்டு வந்ததும் அவர்தான். மனிதன் அல்ல, மனிதனை உதவி செய்யும்படி கொண்டு வந்ததும் அவர்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து உங்க சிறகுகள் நிழலிலே திரும்பவும் நிற்கிறேன்ப்பா. என்னை சூழ்ந்திருக்கிறது உங்க சிறகுகள் நிழலிலப்பா. உங்க சிறகுகள் தான்ப்பா என்னை அணைத்து கொண்டது. கோழி தன் குஞ்சுகளை சிறகின் மறைவிலே மறைத்து கொள்ளுகிறது போல என்னை நீர் மறைத்தீர், என்னை நீர் மறைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபத்து கிட்டி இருந்த நேரத்திலும் ஆபத்திற்கு விட்டு கொடாமல் அப்படி சிறகின் மறைவினாலே என்னை நீர் மறைத்து மூடிக்கொண்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துணையாளரே சிறகின் நிழலில் தானியே கழிகூறுவே. துணையாளரே சிறகின் நிழலில் தானியே கழிகூறுவே கழிகூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே ஹல்லேலூயா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஈங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஈங்குதையா ஈங்குதையா. என் தேவனே
இயேசுவே உம்மையே என் தேவனே ஆமென். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அப்படி கரம் தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஜெபிக்க துவங்குவோம். ஆமென். நாவுகள் எல்லாம் தேவனை நோக்கி உயர்த்தடும். ஒவ்வொரு நாவுகளும் கர்த்தரை உயர்த்தட்டும். ஆமென் ஆமென். உதடுகளில் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்தி அப்படி மகிமை செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா.